திருச்சிற்றம்பலம். சிவ சண்முகம் ஐயா அவர்கள் சொற்பொழிவில் கேட்டவை. திருவாசகத்தை சுவாமியாக நினைத்து பூசை செய்து இருக்கிறார்கள். திருவாசகம் ஈக்குவல் சிவபெருமான். திருவாசகத்தின் பொருள் சுவாமிதான். திருவாசகம் உணர்த்தும் பொருள் சுவாமிதான். சுவாமியை முழுதும் உணர்ந்தார்கள் யாரும் கிடையாது. அறிந்து இருக்கிறோம், ஆனால் அனுபவித்து இருக்கிறோமா என்றால் சொல்ல முடியாது. உணர்ந்திருக்கிறோமா என்றால் சொல்ல முடியாது. சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுதல். சொல்லிய பாட்டின் பொருள் இங்கே சுவாமிதான். திருவாசக பாட்டின் உடைய தலைவன் சுவாமிதான். ரவி சூழும் தலை நீக்கி. தொல்லை என்றால் மிகவும் தொன்மையான தொல்லை இரும்பிறவி நீக்கி. இந்த பிறவியிலிருந்து நம்மை விடுவித்து. தொல்லை இரும்பிறவி நீக்கி இந்த பிறவியிலிருந்து நம்மை விடுவித்து. சூழும் தலை நீக்கி இந்த பிறவி வருவதற்கு காரணமான ஆணவமலம் என்னும் தலையையும் விடுவித்து. அப்பர் சுவாமி மூலநோய் தீர்க்கும் முதல்வன் கண்டாய். திருச்சிற்றம்பலம். திருமறைக்காடு. மூலநோய் தீர்க்கும் முதல்வன் கண்டாய், முத்தமிழும் நான்மறையும் ஆனான் கண்டாய். மூலநோய் இங்கு மூலம் என்பது ஆன்மாவை பற்றி கொண்டிருக்கும் முதன்மையான ஆணவ மலத்தை குறிக்கிறது. மனிதர்களின் பிறவி பிணியையும் ஆன்மாவின் அறியாமை ஆகிய மூல நோயையும் போக்கியருளும் முதன்மை கடவுள் சிவபெருமான் ஆவார். மேலும் அவர் முத்தமிழும் நான்மறைகளும் ஆனவன் என்று அப்பர் பெருமான் குறிப்பிடுகிறார். திருச்சிற்றம்பலம். தலை என்பதை வினை என்று எடுத்துக்கொள்ளலாம். நம்மை சூழ்ந்து இருப்பது வினை. ஆரூர் தேவாரம். சுற்றி நின்ற சூழ்வினைகள் வீழ்த்த வேண்டில் சொல்லுகேன் நெஞ்சே துஞ்சா வண்ணம். சுற்றி நின்ற வினைகள் நம்மை சுற்றி இருந்து அசைய விடாமல் செய்வது வினை. சூழ்வினைகள் என்றால் மொய்த்து விடுதல் என்று பொருள். சூழும் தலை நீக்கி என்றால் நம்மை சுற்றி இருக்கின்ற சூழ்வினைகள். இந்த வினைகள் தான் நம்மை பிறவிக்கு தள்ளுகிறது. அதனால் பிறவியையும் நீக்கி பிறவிக்கு காரணமான வினையையும் நீக்கி. பிறவிக்கு காரணமான வினையை நீக்கிவிட்டால் பின்னால் பிறவி வர காரணமே கிடையாது. அதனால் அந்த மூல நோயை நீக்கிவிட்டால் பிரச்சனை இல்லை. தொல்லை இரும்பிறவி நீக்கி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே. தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே. ஆனந்தம் ஆக்கியதே அப்படின்னா இறைவன் பக்கத்தில் போகிறது. கடைசி பாட்டில் ஆனந்த மாலை வைத்திருக்கிறார். எனக்கொன்றும் தகுதியில்லை, நீ எப்படி எனக்கு அருள் செய்வாய் அப்படின்னு கேட்குறார். மின்னேரணைய பூங்கழல்கள் அடைந்தார் கடந்தார் வியனுலகம். பொன்னேரணைய மலர்கொண்டு போற்றா நின்றார் அமரரெல்லாம். கல்நேரணைய மணக்கடையாய் களிப்புண்டு அவல கடல் வீழ்ந்த எந்நேரணையேன் இனி உன்னை கூடும் வண்ணம் இயம்பாயே. நீ எனக்கு எல்லாம் கொடுத்தாய், ஆனால் நான் அதை அறியவில்லை. எனக்கு அவ்வளோதான் ஞானம் இல்லை. எனக்கு அவ்வளோதான் ஞானம் கிடையாது. என்னால் அறிய பதம் தந்தாய், யானது அறியாதே கெட்டேன். உன்னால் ஒன்றும் குறைவில்லை உடையாய் அடிமைக்கு ஆரென்பேன். பன்னால் உன்னை பணிந்தேத்தும் பழைய அடியாரோடும் கூடாது. என் நாயகமே பிற்பட்டு இங்கு இருந்தேன் நோய்க்கு விருந்தாயே. பழைய அடியாரோடு இருப்பது அந்த ஆனந்தத்தை அடைவதற்கான மார்க்கம். முக்தி நெறி வேண்டும் என்றால் அடியார் திருக்கூட்டத்தில் இருக்க வேண்டும். கந்தர் கலிவெண்பாவும் இதுதான் சொல்கிறது. நம்மை விடுத்து ஆயும் பழைய அடியாருடன் கூடி பெருமானுடன் சேர வேண்டுமெனால் இங்கு நீ அடியாருடன் இரு. எல்லை மறுவா நெறி அளிக்கும் என்றால் முக்தி நெறி. முக்தி நெறி எல்லை மறுவா நெறி என்றால் முக்தி நெறி. திருவாசகம் முக்தி நெறி அளிக்கும் அப்படின்னா முக்தி நெறி கொடுக்கக்கூடியது சிவபெருமான்.
திருவாசகம் முக்தி நெறி கொடுக்கும் என்றால் அப்படின்னா திருவாசகம் ஈக்குவல் டு சிவபெருமான். சுவாமி தரக்கூடியதை திருவாசகம் தரும் என்றால் திருவாசகம்தான் சுவாமி. திருவாசகம் என்னும் தேன் என்றால் அது தானும் கெடாது, தன்னுள் விழுந்த பொருளும் கெடாது ஆக்கும். தேன் என்பது உணவாகவும் இருக்கும், மருந்தாகவும் இருக்கும். இந்த உலகியல் இன்பத்தை அனுபவிக்கும் போது இந்த திருவாசகம் உணவாக இருக்கும். பின்னர் இப்பிறவியை நீக்குவதற்கு மருந்தாகவும் இருக்கும். அதனால்தான் தேன். தொல்லை பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே, எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் என்கோன் திருவாசகம் எனும் தேன்.